ரத்த பொரியல் செய்யறதுனால முதல்ல வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். 10 நிமிஷம் நல்லா கிண்டிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ப்ராசஸ் வந்து ரத்தத்தை அதில் ஆட் பண்ணிடணும். చాలా தக்காளி சட்னி ஊற்றிக்கணும். தக்காளி சட்னினா அது என்னது? உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா வதக்கி விட்டுனே இருக்கணும். நல்லா கிண்டி விட 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 அது நல்லா ஹார்டாக அந்த ப்ராசஸ் வந்து இப்போ அந்த ரத்த பொரியலில் முட்டையை ஆட் பண்ணிடணும். தேவைப்படுறப்ப உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். அப்படியே கிண்டணும். அந்த ரத்தத்தில் வந்து தண்ணி அதிகமாக வரும். அது சுண்டுற வரைக்கும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம அந்த ரத்த பொரியலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிக்காத பசங்க சாப்பிடுவாங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்ல வாசனை. கடைசியாக இறக்கும்போது பெப்பர் நல்லா போட்டுக்கணும். பெப்பர் பொடி போட்டு ஒரு கிண்டி அப்படியே கிண்டி விட்டு பிளேட்டில் இறக்க வேண்டியதான்.
அவ்வளோதான்.